யாரு இவன் இந்த ஆட்டம் ஆடுறான்? இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யாரு இவன்? காலை கொஞ்சம் கீழே இருக்கும். ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர் இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வாணுன்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். என்ன ஊர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தோமே? ஐயோ என்னங்க हिंदी हिंदी न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया. இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க இங்க யாருக்காவது இருந்து தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறான். சார் இவனை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே சார். பேர் என்ன? राम सिंह, भीम सिंह का पट्टा राम सिंह. हाँ 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुरका से सवार उठा है. பயப்படாதீங்க. ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார் நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன், சூரனை பிடிப்பேன். हमको एक घर चाहिए. வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். பூதேவி யோ என்ன தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டான். இல்ல இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போறப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். அத டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே शुक्रिया मैम साहब. ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? भीम सिंह का पट्टा राम सिंह. இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டிக்கெட்டு. மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்புன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. அந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையாடுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான். எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழிப்பிடிச்சல மாட்டிக்காத. பஹான் பஹான் இல்லடா, பெஹன். பெஹன் பெஹன் பெஹன். பேசுறது பயங்கர சொதுப்பல்ல. எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். இந்த இந்தியில் தாண்டா காலனியே கலக்கணும். இது போதுண்டா மச்சான். சம்சாகம் அண்ணா சீக்கிரம் போங்க. அது மணிக்கு தான் போயிருப்பாங்க. பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட். பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. டக்கு டக்கு முதல்ல காலனியில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு வெட்டிக்கோ ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? சிவராமா, ராம்சிங் ராம்சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கான். சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா?
அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாதவா, டேய் கொஞ்சம் நேரம் டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன். தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. டேய் அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுடா. வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும், குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு. அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஒத்தமாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுற. अच्छा मैं चलता हूँ. बेटा साहब अब क्या करती है? मम्मी कहाँ है? என்ன ராம் சிங், அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போன? आप साइकिल में वंदिंग. இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையே? आप क्या करती है? நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் बोलता है. ராம் சிங், உன் தாய்மொழி ஹிந்தி தானே? हाँ जी. அப்படியே பேசும்போது இப்படி தடுமாறு? हमको कुछ विंक है. विकल. हाँ बेटा, आपका बेटी बहुत अच्छा है. 15 साल पहले 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான். சோட்டா பாய். பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பான். ஆனா பையன். குழந்தையை பார்த்து தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தினம் வந்து இந்த குழந்தையை பார்க்க அனுமதி கிடைக்குமா மேம் சாப்? ராம் சிங், குழந்தைங்கன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஜி. இத பாரு, நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்கூலுக்கு வரலாம், என் குழந்தையோட விளையாடலாம். ஓகே? अच्छा जी. जी आपको पति दुबई में है ना? ஆமா, போய் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு லெட்டர் எழுதும் போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் லெட்டர். கண்டிப்பா. जी शुक्रिया. ஏய் இரு, காபி சாப்பிட்டு போ. बेटी போடா. போடாவா? भीम तनक धीम मेरा नाम, भीम सिंह बेटा गुटका राम. भीम तनक धीम देखो जी, 20 साल से हम मद्रासी कारण नानेंगे, वीटक वीड आएंगे. क्या मांगता है बोलो जी, भाइयों बहनों नमस्ते जी. भीम तनक धीम मेरा नाम, भीम सिंह बेटा गुटका राम. भीम तनक धीम देखो जी, 20 साल से हम मद्रासी. लड़का लड़की எல்லோரும் தான் பாரத் மாதா பச்சாதான். ஒன்னா இருந்தா நாடே உயரும், கூட்டா இல்லே சச்சாதான். ஊருக்கொரு ஆகாயம் பார்த்ததில்ல பூமி, ஆளுக்கொரு ஜாதின்னு வச்சதில்ல சாமி. பாத்தீங்களா, ஒரு ஹிந்திக்காரன் என்ன அழகா தமிழ்ல பாட்டு பாடுறான். நீங்க ஒரு பெரிய தமிழ் கதாசிரியர், ஒரு வரி எழுதினா 9 தப்பு.
दिल देखो मेरा दिल देखो இது अच्छा है நீ பார்த்துக்கோ பாஷையெல்லாம் வெறும் ஓசைதா அது புரியாட்டி என் प्यार देखो धीम तनक धीम मेरा नाम भीम सिंह बेटा गुटका राम धीम तनक धीम देखो जी 20 साल से हम मद्रासी இருந்தா பண்பா இருந்தா துஷ்மன் கூட தோஸ்தாவா கேட்காதிருந்தா பார்க்காதிருந்தா छोकरा கூட छोरावा रोटी और कपड़ा दा என்னுடைய ஆஸ்தி டியூட்டி இல்ல கில்லாடி ரோசா ரொம்ப ஜாஸ்தி ஆள் வந்தா புது ஆள் வந்தா நாம் क्या என்று கேட்பேனே ஊர்காவல் இங்கு நான் தானே ஒரு சோர் வந்தா விட மாட்டேனே भीम तनक धीम मेरा नाम भीम सिंह बेटा गुटका राम भीम तनक धीम देखो जी 20 साल से हम मद्रासी வேலைக்காரன் நான் இங்கே வீட்டுக்கு வீடு आएंगे क्या मांगता है बोलो जी भाइयों बहनों नमस्ते जी भीम तनक धीम मेरा नाम भीम सिंह बेटा गुटका राम भीम तनक धीम देखो जी 20 साल से हम मद्रासी ஐயோ ஏன்டா காலை பிடிச்சா டேய் காலனி பூரா பேசிக்கிறாங்க ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு என்ன இதுக்காக பாடுற ஒரு ஜாலிக்கு தான்டா நல்ல சீனா பண்ணிட்டு போறது